நன்றி, வணக்கம். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்கள் சுருக்கமாக கண்டன உரை நிகழ்த்துவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக இந்த கற்பழிக்கும் மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர்களாக விலகிக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு அண்ணன்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்த பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி இன்னும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் சன் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சன் டிவியில் ஒரு நியூஸ் போடுவான், அனைவரும் கஞ்சா குடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக கஞ்சா குடித்து அனைவரும் கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12 மணிக்கு முன்னாடி, அதனால 12 மணிக்கு முன்னாடியும் மறுநாள் நைட்டு 10 மணிக்கு மேல மறுநாள் மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி குடிக்கிறவனுக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு பேர் மதுப்பிரியர்கள். இத்தனை கற்பழிப்பு கொலைகள் 2 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 75 கேள்வி வரைக்கும் விடாத உன்னுடைய திமுக நிறுவனங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தா என்ன போனா என்ன? நம்மளுடைய பிள்ளைகள் சுயமாக பகல்ல கூட நடக்க முடியாத அளவிற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவர்களுடைய ஏவல் துறை இருக்கிறது. இந்த ஆட்சி நடைபெற வேண்டுமா, வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி கேடுகட்டு சீர்கட்டு போயிருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசம் நடக்குது. அங்க இந்த மாதிரி தப்பு நடந்தா என்ன தெரியுமா நடக்கும்? ஜேசிபி மாடல், திராவிட மாடல் இல்ல, ஜேசிபி மாடல், புல்டோசர் மாடல். எவன் கற்பழிச்சுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை கூட்டு போய் உட்கார வச்சு முதல் எஃப்ஐஆர் எழுதுறதுக்குள்ள அவன் வீட்டு வாசப்படியில ஜேசி போய் நின்று அந்த வீட்டை மொத்தமா இடிச்சு எடுத்துரும் அந்த மாடல். இது போன்ற ஆட்சி வேண்டுமா, இல்ல இந்த மாதிரி கயவாளித்தனம் ஆட்சி வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இனி என்னாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதற்கு இந்த கூட்டம் மட்டுமே சாட்சி. இந்த கூட்டம் மட்டுமே சாட்சி. இத்தனை நிர்வாகிகள், இவ்வளவு ஒர்க்கிங் டே, இத்தனை பேர் வந்து கடல் மாலி குவிந்திருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டமா இது? கண்டன மாநாடு, கண்டன ஆர்ப்பாட்டம் இல்ல. திருவள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கிறது கண்டன மாநாடு. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மனசுல தீப்பிழம்பாக கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னிலை பாராமல் தன்னலம் கருதாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு நிர்வாகியும் மனம் புடுங்கி காலத்தினுடைய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். நம்ம சேத்துல கால் வச்சு நம்ம சோத்துல கை வைக்கிறதுக்கு சேத்துல கால் வைக்கிறோம் பார் விவசாயி, அந்த விவசாயினுடைய மகன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நிர்வாகியும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய எண்ணம் ஒன்று, கொள்கை அளவிலான கூட்டணி, அறம் சார்ந்த கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மக்கள் நலனுக்கான கூட்டணி, நம்முடைய தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டணி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் விதமாக தேசிய நீர்வடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் இணைந்து நாம் அனைவரும் இந்த திராவிடத்தை வீழ்த்தி தமிழகத்தை வளர்ப்போம் என்று கூறி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டிக் கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் KN சேகர், அண்ணன் பாலயோகி அண்ணன் அவர்கள், அமமுகவுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் அண்ணன் ஏழுமலை அண்ணன் அவர்கள், எங்களுடைய மண்ணின் மைந்தராக இருந்திருக்கும் அண்ணன் பெஞ்சமின் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்கள், மாவட்ட செயலர் அலெக்சாண்டர் அவர்கள், எங்களுடைய மாதவரம் மூர்த்தி அண்ணன் அவர்கள், சிறுநீம் பலராமன் அண்ணன் அவர்கள், அண்ணன் ரமணா அவர்கள், அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும், அண்ணன் புரட்சி பாரதத்தினுடைய குட்டி அண்ணன் அவர்களுக்கும், பிரீஸ் பண்ணின் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் SRK முன்னவர் வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லக்கி முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் அனைவரும் ஒன்று கூடி வேலை செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் துச்சமென தூக்கி எறிக்கப்படும் என்ற கட்சி என்று கூறி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்போது மாபெரும்